ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிதி கிரிக்கெட். இலங்கை இந்தியா T20 தொடரில் மோத இருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் மட்டுமே இருக்கிறது. முந்தா நாளே பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கம்பீர் தலைமையிலான இந்திய அணி சென்றும் இருக்கிறது. முதல் முறையாக பயிற்சியாளராக கம்பீர் அவருடைய முதல் டோர்னமெண்ட்ல விளையாட போறாரு. 11 பேர் கொண்ட இந்திய அணியை எப்படி உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தும் வருகிறது. நேற்றே பார்த்தீங்கன்னா இலங்கை மைதானத்துல இந்திய அணி பார்த்தீங்கன்னா பயிற்சியில ஈடுபட்டது. அதுலயும் குறிப்பா கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு தான் அதிகமாக அட்வைஸ்லாம் நிறைய கொடுத்ததாகவும் வீடியோக்கள் வெளியாகி இருந்தது. இன்னைக்கு இந்தியா இலங்கை இடையேயான ஒரு பயிற்சி ஆட்டம் நடைபெற்றது. இதுல நம்மளுடைய சிஎஸ்கே உடைய நட்சத்திர வீரர் சிவம் துபே பார்த்தீங்கன்னா இலங்கை பவுலர்களை கதற விட்டுருக்காரு. அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி ஆட்டத்துல 80 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றும் இருக்கிறதாம். முதல்ல டாஸ் வென்று பேட்டிங் களமிறங்கிய இந்திய அணியில பெருசாக சாதிக்கக்கூடிய ஜேஸ்வால் மற்றும் சுப்மன் கில் சாதிக்கவே இல்லை. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெறும் 16 மற்றும் 18 ரன்களை எடுத்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து அதிரடி மன்னன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இலங்கை பவுலர்களை பறக்க விட்டுருக்காரு. 22 பந்துகள்ல 40 ரன்களை குவித்து அவரும் அவுட் ஆகியிருக்காரு. ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 26 பந்துகள்ல 35 ரன்கள் எடுத்தாராம். அதற்கு பிறகு களமிறங்கிய சிவம் துபே மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழக்காம கடைசி வரைக்கும் அதிரடியாக விளையாடியும் இருக்காங்க. இதுல சிவம் துபே 36 பந்துகள்ல 80 ரன்களை குவித்தும் இருக்காரு. இதுல 6 பந்துல 35 ரன்களை எடுத்திருக்காரு. ஒரே ஓவர்ல அதிக ரன்களை எடுத்து சிவம் துபே பார்த்தீங்கன்னா தான் ஃபார்ம்ல இருக்க அப்படிங்கிறத நிரூபித்தும் இருக்காரு. 20 ஓவர் முடிவுல இந்திய அணி பார்த்தீங்கன்னா 216 ரன்களை குவித்தது இந்த பயிற்சி ஆட்டத்தில். அதை தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை அணி பார்த்தீங்கன்னா வெறும் 136 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. 18 ஓவர்களை ஃபேஸ் பண்ணி இந்தியாவில் மிக சிறப்பாக பந்து வீசியது வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவி பிஸ்னாய். இவங்க 2 பேரோட பந்து சுழல்ல இலங்கை அணி பார்த்தீங்கன்னா 136 ரன்னுக்கெல்லாம் சுரண்டி இருக்கிறதாம். பயிற்சி ஆட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே. இவங்களுடைய அதிரடி ஆட்டம் இலங்கை பவுலர்களை கதறவிட்டும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து முதல் T20 போட்டியில களமிறங்க போற இந்திய பிளேயிங் 11 பற்றிய ஒரு முக்கியமான தகவல் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி.